இந்த பொதுக்கூடத்துல எங்க ஆணும் பெண்ணும் சமமா அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கோம்னா காரணம் கலைஞர் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர். எவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியிலும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டம் இயற்றினார். திருமண திட்டங்களை கொண்டு வந்தார், மகளிர் குழுக்களை கொண்டு வந்தார், பெண்களுக்கு வேலை வாய்ப்பு 30% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். அப்புறம் தான் பெண்கள்லாம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூட நமக்கு அனுமதியே கிடைத்தது, கல்வி படிக்க அனுமதி கிடைத்தது. ஆகவே இன்னைக்கு தமிழகத்துல இவ்வளோ பெண்கள் நிலை உயர்ந்தது காரணம் கர்த்தா அடித்தளமிட்டவர் கலைஞர் சொன்னா அதை யாரும் மறுக்க இயலாது. அதே போல ஒண்ணு வந்து மனிதனை இழுக்கும் அந்த கை ரிக்ஷா, பின்னால உட்கார்ந்துருப்பாங்க, இழுத்துட்டு போறது மாடு அல்ல மனுஷன், அவனுடைய வயிற்றுல வச்சுட்டு இழுத்துட்டு போற அந்த அவல நிலையை ஒழித்தவர் 1973 நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த உடனே அத்துணை ரிக்ஷாக்களை ஒழிச்சு அத்துணை பேருக்கும் கை ரிக்ஷா ஓட்டின அத்துணை பேருக்கும் சைக்கிள் ரிக்ஷா அரசு மூலமே வாங்கி கொடுத்து இனி சைக்கிள் ரிக்ஷா தான் தமிழகத்துல இருக்கணும், இந்த முறையே ஒழிக்கணும் ஒழிச்சார். ஆதரவாளர்களுக்கு வீடு கட்டும் திட்டம், ஏழை எளிய மக்கள் ரொம்ப இந்த குடிசையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும் இந்த திட்டத்தை உருவாக்கியது தமிழகம், உருவாக்கிய தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கல்வி 1996 நம்முடைய பள்ளிகள்ல மேல்நிலை பள்ளியில கொண்டு வந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே போல அதன் மூலம் இன்னைக்கு பார்த்துங்க தமிழகம் உலகமெங்கும் பரவி இருக்கிறோம். கன்னி கல்வியின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்று உலகமெங்கும் நம்ம பசங்க இருக்காங்கன்னா காரணம் அன்னைக்கு போட்ட அந்த வித்து. மக்களுக்கு இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில நம்முடைய முதலமைச்சர் என்ன திட்டம் கொண்டிருக்காருன்னா கலைஞர் கனவு இல்லம். ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு கிராமத்துல இன்னும் குடிசையில இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்காங்க. இந்த குடிசை மாட்டு வரையும் கொண்டது தலைவர் தான். ஆகவே அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர்களே செயல்பாடுகளை, திட்டங்களை, சட்டங்களை எப்படி முறைப்படுத்துவதற்காக மக்கள் நல்வாழ்வுக்காக சட்டம் கொண்டு வந்தா நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு செயல்பட்ட ஒரு தலைவருக்கு தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய தளபதியார் அவர்களும் அவர் காட்டிய வழியிலே, முத்தமிழருடைய காட்டிய வழியில கொள்கை பிசகாமல் ஏழை எளிய மக்களின் நலன் வைக்கக்கூடிய திட்டங்களை தர வேண்டும் என்று செயல்படுத்தி வருகிறார்கள். அது கனவு இல்லம் திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இல்லை ஏழை நம்முடைய இல்லங்களுக்கெல்லாம் புதிய இல்லங்கள் உருவாக்குறதுக்கு அங்கீகாரமா இருக்கட்டும், இல்லங்களுக்கு நம்ம அரசு சார்பில் ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒன்னொன்னா நம்ம வந்து மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், எல்லாமே ஏழை எளிய மக்கள் நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதுதான் நம்முடைய தளபதியார் என்றதை இங்கு கூறிக்கொண்டு, அதனால்தான் மக்கள் இன்னைக்கு வந்து பெருவாரியான ஒரு ஆதரவு 40க்கு 40 இல்லையா, நம்மளுடைய தலைவர் வைத்த அந்த கோஷமே 40 நமதே நாடு நமதுன்ற கோஷம் போல இன்னைக்கு 40 நமதே ஆகியிருக்கிறது. ஆகவே எல்லா திட்டங்களையும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும், தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழன் வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கொள்கையோடு செயல்படுத்தி திட்டங்களை தீட்டியவர் தான் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனால நம்ம ஏற்றம் கண்டுள்ளோம், இன்னும் ஏற்றம் தொடர்ச்சியாக நாம் ஏற்றம் பெற்று வருகிறோம் என்று சொல்ல வேண்டும். எல்லாம் நம்ம அச்சீவ்னு சொல்லல, மற்ற மாநிலத்தோடு ஒப்பிடும்போது நம்ம டாப்ல இருக்கோம். ஆனா இன்னும் எல்லா வீடு இல்லாத மக்களுக்கு இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில நம்முடைய முதலமைச்சர் என்ன திட்டம் கொண்டிருக்காருன்னா கலைஞர் கனவு இல்லம். ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு கிராமத்துல இன்னும் குடிசையில இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்காங்க. இந்த குடிசை மாட்டு வரையும் கொண்டது தலைவர் தான். ஆகவே அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர்களே செயல்பாடுகளை, திட்டங்களை, சட்டங்களை எப்படி முறைப்படுத்துவதற்காக மக்கள் நல்வாழ்வுக்காக சட்டம் கொண்டு வந்தா நம்ம சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு செயல்பட்ட ஒரு தலைவருக்கு தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய தளபதியார் அவர்களும் அவர் காட்டிய வழியிலே, முத்தமிழருடைய காட்டிய வழியில கொள்கை பிசகாமல் ஏழை எளிய மக்களின் நலன் வைக்கக்கூடிய திட்டங்களை தர வேண்டும் என்று செயல்படுத்தி வருகிறார்கள். அது கனவு இல்லம் திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இல்லை ஏழை நம்முடைய இல்லங்களுக்கெல்லாம் புதிய இல்லங்கள் உருவாக்குறதுக்கு அங்கீகாரமா இருக்கட்டும், இல்லங்களுக்கு நம்ம அரசு சார்பில் ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒன்னொன்னா நம்ம வந்து மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், எல்லாமே ஏழை எளிய மக்கள் நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதுதான் நம்முடைய தளபதியார் என்றதை இங்கு கூறிக்கொண்டு, இன்னைக்கு வந்து பெருவாரியான ஒரு ஆதரவு 40க்கு 40 இல்லையா, நம்மளுடைய தலைவர் வைத்த அந்த கோஷமே 40 நமதே நாடு நமதுன்ற கோஷம் போல இன்னைக்கு 40 நமதே ஆகியிருக்கிறது. தலைவர் எந்த ஒரு நோக்கத்தோடு நம்மளை வழி நடத்தினாரோ அவ்வளவரையும் முடுக்கிவிட்டு எல்லா ஒரு செயல் வீரர்களும் ஈடுபட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு 50 வாக்காக நீங்கள் சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல இன்னைக்கு எல்லாம் நம்ம 40 தொகுதியும் வெற்றி பெற்றுள்ளோம். மக்கள் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சிக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரமாக இந்த தேர்தல் வெற்றி அமைந்துள்ளது என்று மட்டும் கூறிக்கொண்டு, எல்லா திட்டங்களும் பாட்டாளிகளுக்காகவும் தொழிலாளிகளுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் நான் கை தூக்கி விட வேண்டும், அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்
உதாரணம் சொன்னா நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சுதான் மத்திய அரசுல ஒழிச்சாங்க, இனி கைரிக்ஷா இருக்கக்கூடாது வடநாடுகள்ல. ஆனா நம்முடைய தமிழகம் அன்னைக்கே ஒழிச்சது. அதே போல இன்னொன்னு நம்முடைய சொல்லணும்னா முதலில் அதற்கு பின்புதான் அதை ஆதிராவிட சார்பில் இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆதிராவிடருக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி அத்துணை திட்டங்களுக்கும் இந்த சொத்துரிமை சொல்லலாம், பெண்களுக்கு வேலை வாய்ப்பு சொல்லலாம், எல்லாமே அடித்தளமிட்டவர் கணினி கல்வி 1996 நம்முடைய பள்ளிகள்ல மேல்நிலை பள்ளியில கொண்டு வந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே போல அதன் மூலம் இன்னைக்கு பார்த்துங்க தமிழகம் உலகமெங்கும் பரவி இருக்கிறோம். கணினி கல்வியின் மூலம் வேலை வாய்ப்பு பெற்று உலகமெங்கும் நம்ம நம்ம பசங்க இருக்காங்க. காரணம் அன்னைக்கு போட்ட அந்த வித்து. ஆகவே எல்லா திட்டங்களையும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும், தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழன் வாழ்வு பெற வேண்டும் என்ற தொடர்ந்து நாம் மக்கள் பணியாற்றுவோம், மக்களோடு மக்களாக இருந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மீண்டும் நம்முடைய மாநில ஏற்பாடு செய்துள்ளார்கள். தேவை உள்ள இல்லங்களுக்கெல்லாம் இன்று உதவி செய்கிறார்கள். இந்த மாதிரி இல்லங்களுக்கு நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அது அவர்களுக்கு உதவிகரமாக அவருடைய வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இப்பொழுது இல்லங்கள் எல்லாம் சமூக நலத்துறையின் சார்பில் நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய உத்தரவுப்படி எல்லாமே முறைப்படுத்தப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்க முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கு. எல்லா இல்லங்களும் நம்முடைய அரசின் கண்காணிப்போடு நல்ல முறையில் செயல்பட்டு வருவதையும் நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதுபோல இன்று நாம் பிறந்த நாள் காண்பது நம்முடைய கழக முன்னாள் முதலமைச்சராக இருந்த தமிழறிஞர் கலைஞருக்கு. அவர் தான் நம்முடைய 14 வயசுலிருந்து தமிழகம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவோடு இணைந்து தமிழகம் இன்னும் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும், தமிழர் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும், தமிழர் தலைநிமிர்ந்து வாழதான் நான் தலைவிரித்து எழுதுகிறேன் என்று அவருடைய எழுத்தாலும் பேச்சாலும் பொதுக்கூட்டங்களாலும் அவருடைய திட்டங்களாலும் சட்டங்களாலும் அத்துணை ஏற்றம் கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம இந்த பொதுக்கூட்டத்திலோ நம்மளை வழி நடத்தினாரோ அவ்வளவு வரையும் முடுக்கிவிட்டு எல்லா ஒரு செயல் வீரர்களும் ஈடுபட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு 50 வாக்காக நீங்கள் சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல இன்னைக்கு எல்லாம் நம்ம 40 தொகுதியும் வெற்றி பெற்றுள்ளோம். மக்கள் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சிக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரமாக இந்த தேர்தல் வெற்றி அமைந்துள்ளது என்று மட்டும் கூறிக்கொண்டு தொடர்ந்து நாம் மக்கள் பணியாற்றுவோம், மக்களோடு மக்களாக இருந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மீண்டும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேர்பாபு அண்ணன் அவர்களுக்கும் மற்ற செயல்வர்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய புகழ் ஓங்குக ஓங்குக என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.